ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டோடைய வார்த்தைகளை தியானிப்போம். இந்த நாளினுடைய தலைப்பாக இஸ்ரவேல் அல்லாத பிள்ளைகளுக்கு, அதாவது யூதர்கள் அல்லாத நம்மை போன்ற பிள்ளைகளுக்கு, அதாவது வேதத்தில் போட்ட வார்த்தையின்படியாக பிரஜாதியான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், ஆண்டவருடைய அனுக்கிரகங்கள், ஆண்டவர் நம்மை எப்படியெல்லாம் முக்கியத்துவப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை குறித்து தியானிப்போம். அப்பொழுதுதான் நம்மை எவ்வளவு பெரிய விசேஷத்தை பெற்றிருக்கிறோம், நாம் ஆண்டவரை இன்னும் அதிகமாக எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க முடியும். அதனுடைய ஆதார வசனமாக ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் 22வது வசனம். ஆதியாகமம் 3:22. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அடுத்த வசனம் 24 முடிஞ்சதா? அப்போ ஆண்டவர் படைத்த 6 நாட்களாக உண்டாக்கின இயற்கை காரியங்கள், ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைத்திருந்து ஒரு கட்டளை கொடுக்கிறார். அவன் அந்த கட்டளை என்ன பண்ணா மீறுகிறான். அந்த பாவத்தை செய்ததுனால அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலிருந்து என்ன பண்ணாரு? வெளியேற்றினார். என்ன பண்ணாருமா? அந்த ஆசீர்வாதத்திலிருந்து வெளியேற்றினார். ஆண்டவருடைய அனுக்கிரகத்திலிருந்து வெளியேற்றி அந்த தோட்டத்துக்கு காவல் பண்ணுகிற சுடரொளி பட்டயத்தை வைத்தார். எதை வைத்தார்? பட்டயத்தை. அவன் உள்ள வந்தா என்ன பண்ணணும்? அவனை காலி பண்ணணும், உள்ள விடக்கூடாது. ஆதாம் ஏவாளை என்ன செய்யக்கூடாது? ஏதேன் தோட்டத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது? மீண்டுமாய் அவனை என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்க கூடாது. ஏன்? தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல நன்மை தீமை அறியத்தக்க கனி அவன் என்ன பண்ணிட்டான்? சாத்தானுடைய வார்த்தையின்படியாய் சாப்பிட்டதுனால, பாவம் வந்ததுனால, அவனுக்குள்ள நன்மை தீமை அறியக்கூடிய அந்த அறிவு வந்ததுனால ஆண்டவர் அவனை என்ன பண்ணிட்டார்? ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றி மீண்டுமாக, வாயை திறந்து சொல்லுங்க, மீண்டுமாக அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளதாக ஆசீர்வாதத்துக்குள்ள வரவிடாதபடி ஏன் வந்து அவன் என்ன செய்வான் தெரியுமா? அவன் ஜீவ விருட்சத்தினுடைய கனி என்ன பண்ணுவான்? புசிப்பான் சொல்லி அவனை வெளியேற்றி பாதுகாப்பாக ஒரு மிகப்பெரிய அந்த சுடரொளி பட்டயத்தை வைத்தாரை. அதை பார்த்து பயந்தவனாய் ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணிட்டாங்க? மீண்டுமாக அவர்கள் வாழ்நாளெல்லாம் ஏதேன் தோட்டத்துக்குள் அவங்க என்ன செய்யலை? வரவில்லை. என்ன ஆகி போயிட்டு? மிகப்பெரிய செட்பேக் ஆகி போச்சு. யாருக்கு? மனித குலத்துக்கு, ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட குடும்பத்துக்கு, ஆதாமோடு இணைந்த ஏவாளுக்கு அந்த ஆசீர்வாதங்கள், ஏதேன் தோட்டத்தில் அந்த அருமையான பழங்கள் கனிகள், அத்தனை அரசாட்சி செய்யக்கூடிய உரிமைகள் எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணுறான்? அவன் வெளியே நின்று வேடிக்கை பார்க்குறான். ஏதேன் தோட்டத்தில் உள்ள போக முடியாது. போன என்ன ஆகும்? அந்த பட்டயம் அவன் மேலே என்ன ஆகும்? அட்டாக் பண்ணி அவன் காலி ஆயிடுவான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய செட்பேக் ஆகிப்போச்சு. அவன் ஏதேன் தோட்டத்தை நினைத்து 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 வாழ்நாளெல்லாம் தலையிலே அடித்து அழுதிருப்பான். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை விட்டுட்டேனே, எவ்வளோ பெரிய ஆண்டவருடைய அன்பை விட்டுட்டேனே, ஆண்டவர் என் கூட வாக்கிங் வந்தார, எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்லி அவன் ஏங்கி இருப்பான். அப்பேற்பட்ட தண்டனையை ஆண்டவர் அந்த மனித குலத்துக்கு, அந்த குடும்பத்துக்கு
குலத்துக்கு அன்று கொடுத்து ஆரம்பம் இன்று வரை அதனுடைய பாதிப்பை நம்ம எல்லாரும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்று ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பின ஆண்டவர் மீண்டுமாக அந்த மனித குலத்தோடு சஞ்சரிக்க ஆசைப்பட்டார். அந்த நோவாவோடு ஏனோக்கோடு அப்படியே வரும். அதை தொடர்ந்து பெர்மனண்டாக அங்கே ஒரு லிங்கை ஆண்டவர் உண்டு பண்றார். பாருங்க, ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் 2வது வசனம். ஆதியாகமம் 12:2 வாசிங்க. ஆதியாகமம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாமை ஆண்டவர் அந்த ஆதாமுக்கு பிறவாக எத்தனையோ தலைமுறைகளை தாண்டி கணக்கென்று இந்த பூமியில் இந்த உலகத்தில் ஒரு சந்ததி வேண்டும், என் பேரை சொல்றதுக்கு, என்னை ஆராதிப்பதற்கு, நான் அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு சந்ததி வேண்டும் என்று ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவன் மூலமாக ஒரு ஆசீர்வாத சந்ததியை உண்டாக்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று யூத சந்ததியை, இஸ்ரவேலர்களை ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஜனமாக அன்னைக்கு உண்டாக்கினார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டு, ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தான் அவரை ஆராதிக்க முடியும், அவரை தொழ முடியும், அவருடைய ஆசீர்வாதங்களை வாங்க முடியும், அவருடைய வசனங்களுக்கு அவர்கள்தான் சொந்தக்காரர்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைமை உண்டாயிட்டு. அப்பெல்லாம் நமக்குன்னா ஒன்றும் கிடையாது. நம்மளால் ஆலயத்துக்குள்ளே போக முடியாது, நம்மளால் அவரை அப்பா பிதாவின் அழைக்க முடியாது, நம்மளால் ஆபிரகாமை நம்முடைய உற்புதா என்று அழைக்க முடியாது, நம்மளால் ஆண்டவரை வாக்கு தத்தங்களை சொந்தம் கொண்டாட முடியாத அளவுக்கு அன்று இருந்தது. என்ன காரணம்? ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், அவனுடைய சந்ததிகளை அவர் தன்னுடைய சொந்த ஜனமாக மாற்றினார். அப்போ நம்மெல்லாம் என்ன பண்ணோம்? ஆசீர்வாதத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் இருந்தோம். இப்படி உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. எங்கே தான் போய் ஆராதிக்கணும்? எருசலேமில் ஆண்டவருடைய ஆலயத்தை போய் தான் ஆராதிக்கணும். அது யூத ஜனங்கள் மட்டும்தான் ஆராதிக்க வேண்டும். அது விருத்த சேதனம் நாம் அதை பண்ணி கொண்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் நம்மளால் போக முடியாது. அப்போ எல்லாம் நமக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. அது என்ன பெயர்? புறஜாதிகள். என்ன பேர் அது? புறஜாதிகள். அவங்களுக்கு என்ன பேர்? யூதர்கள், இஸ்ரவேலர்கள். நமக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டது? புறஜாதிகள். யூதர்கள் அல்லாதவர்கள், இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்கள். வாக்கு தத்தத்துக்கு நமக்கு என்ன கிடையாதம்மா? சம்மந்தம் கிடையாது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆதாம் மேலே போட்ட எஃப்ஐஆர் என்னது? ஆதாம் மேலே போட்ட எஃப்ஐஆர், அவன் மேலே பதிவு பண்ணப்பட்ட வழக்கு. வாயை திறந்து சொல்லுங்க. ஆதாமின் மேலே பதிவு பண்ணப்பட்ட வழக்கு, ஆதாமுக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட நிலுவையில் உள்ள வழக்கு, எஃப்ஐஆர், பரலோகத்தின் சட்டத்தின்படியாக அவன் மேலேயும் ஏவாளின் மேலேயும் சாத்தானின் மேலேயும் போடப்பட்ட வழக்கு நிலுவையிலே இருந்தது. எப்படி இருந்தது? நிலுவையிலே இருந்ததுனால ஆண்டவர் அந்த மக்களை தெரிந்து கொண்டு நம்மளை எல்லாம் பெண்டிங்கில் வச்சிருந்தார். அப்புறம் பார்க்கலாம். நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஆராதிக்க முடியாது, ஆண்டவருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது என்கிற நிலைமை இருந்தது. ஆனால் அந்த நிலைமை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால நமக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த என்னுடைய இயேசு கிறிஸ்துவினாலே அந்த வழக்கு சொல்லுங்க முடிவுக்கு வந்தது. ஆமேன். அல்லேலூயா. ஆதாமின் மேலே போடப்பட்ட வழக்கு, ஏவாளின் மேலே போடப்பட்ட ஜாயிண்ட் அந்த ஃபேமிலியின் மேலே போடப்பட்ட வழக்கு, அதில் A1 அக்யூஸ் யார் பிரதர்? அதில் யார்? அதில் சாத்தான். யாரு? A1 அக்யூஸ் யாரு? சாத்தான். A2 யாரு? நம்முடைய ஆதாமும் ஏவாளும். அதுக்கு பின்னால் வந்தவங்களாம் A3 A4 வந்து கொண்டே இருக்கும். அந்த வழக்கு
கல்வாரி சிலுவையிலே என்னப்பட்டது, அதுக்கு ஒரு பரிகாரம் காணப்பட்டு அவர் தன்னுடைய சொந்த ஜீவனையே அவர் கல்வாரியில் நமக்காக கொடுத்ததுனால, 5 காயங்கள் அடிக்கப்பட்டதுனால அந்த வழக்கிலே நாம் என்னாக்கப்பட்டோம், அவரை விசுவாசித்தால் அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், அவர் எனக்காக நொறுக்கப்பட்டார் என்று நாம் விசுவாசித்து அறிக்கை செய்தால் அந்த வழக்கிலிருந்து நம்ம என்ன பண்ணப்பட்டோம், விடுதலை செய்யப்பட்டோம். ஹல்லேலூயா. இப்போ என்ன ஆயிட்டு, இஸ்ரவேலர்களுக்கு இருந்த அந்த உரிமை, அந்த மக்களுக்கு இருந்த அந்த சலுகை, அந்த மக்களுக்கு இருந்த அந்த அதிகாரம் இந்த வழக்கு முடிவு பெற்றதுனால நமக்கும் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. புறஜாதிகளாகிய நமக்கும் என்ன கொடுக்கப்பட்டது, இஸ்ரவேல் மக்களுக்கு உள்ள அதே அதிகாரம், அதே அந்தஸ்து, அதே ஆசீர்வாதம், அதே அந்த எல்லா காரியங்களும் நமக்கும் கொடுக்கப்பட்டது. அது எப்படி வந்தது வாசிங்க, கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எப்படி வந்தது, கிறிஸ்துவின் மூலமாக யாருக்கு வந்தது, பிரஜாதிகளாகிய நமக்கு வந்தது. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவருடைய நாமத்துக்கு. எப்படி வந்தது, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எப்படி நமக்கு வந்தது, கிறிஸ்துவின் மூலமாக. அந்த வழக்கு, ஏதேன் தோட்டத்தில் போடப்பட்ட வழக்கு, குற்றவாளிகளாக இருந்த மனித குலத்துக்கு ஆண்டவர் அந்த குற்றத்தை தானே ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் அந்த வழக்கை பைசல் பண்ணதுனால என்ன ஆகி போச்சு, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பிரஜாதிகளாகிய யூதர்கள் அல்லாதவர்களாகிய இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்களாகிய நமக்கும் சொந்தமானது. ஹல்லேலூயா. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாது, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அல்லேலூயா. இப்ப என்ன ஆயிட்டு, இஸ்ரவேலர்களும் நாமும் சம அந்தஸ்தை வாங்கிட்டோம். ஹல்லேலூயா. எத்தனையோ ஆண்டுகளாக நடந்த வழக்கு, நம்மை பிரித்து வைத்த வழக்கு, அவன் வேற நீ வேறன்னு சொல்லி பிரித்து சாத்தான் நம்மை அடிமைகளாக்கி அழகு பார்த்த அந்த வழக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையில் என்னுடைய ஆண்டவர் அந்த வழக்கை தாமேல போட்டு நமக்கு அதிகாரத்தை அளித்தார். ஐயா, கரங்களை தட்டி சொல்லுவோமா, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தில் இன்னைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம் வாசிங்க. எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைதனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அந்த வழக்கு எப்படி முடிந்தது, எப்படி முடிந்தது, சிலுவையில் நமக்கு எதிராக எத்தனை காரியங்கள், இவன் பிரஜாதி, இவன் உள்ள வரக்கூடாது, இவன் விருத்த சேதனம் இல்லாதவன், இல்லை இவன் ஆதாமின் சந்ததி கிடையாது, ஆபிரகாமின் சந்ததி கிடையாது, இவன் எந்த ஒரு காரணம் சொன்ன வழக்கை ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் முடித்து அடித்து அதை உடைத்து அந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்குக்கு மிகப்பெரிய வெற்றியை நமக்கு வாங்கி கொடுத்தார். ஐயா, கரங்களை தட்டி சொல்லுவோமா, எல்லா கரங்களை தட்டி. புறஜாதிகளாகிய நமக்கு, இஸ்ரவேலர் அல்லாத நமக்கு ஆண்டவர் மிகப்பெரிய தீர்ப்பை வாங்கி கொடுத்தார். என்ன தீர்ப்பு? இப்ப என்ன ஆகி போச்சு,
நமக்கு ஆண்டவர் சலுகை வாங்கி கொடுத்தார். என்ன சலுகை, என்ன அதிகாரம்? நாமும் இஸ்ரவேல் மக்களும் ஒரே அதிகாரம் தான். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் தான் எனக்கு வாங்கி கொடுத்தார். அவனுக்கு என்ன வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தங்கள், ஆபிரகாமுக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்தாரோ கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமுடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரியா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்வோமா? இன்னைக்கு இவ்வளவு ஆனந்தமாய் நம்மளால் எப்படி ஆண்டவரை ஆராதிக்க முடிகிறது என்றால் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வெற்றி தான். இப்போ ஆண்டவர் நம்மை எப்படி வைத்திருக்கிறார் பாருங்க. அதையும் வாசிங்க. வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரத்தில் 11வது வசனம். வெளிப்படுத்துதல் 1:11. இப்பொழுது ஆண்டவர் நம்மை எப்படி வைத்திருக்கிறார் வாசிங்க. அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறது ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தேத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று எழுதினது. அப்போ அந்த அப்படிங்க அப்போ பிரஜாதிகளாகிய சபைக்கு நீ என்ன பண்ணு, நான் சொல்றத அனுப்பு. என்ன அர்த்தம்? பிரஜாதிகளுக்கு என்னுடைய வார்த்தைகள் சொந்தமானது, அவைகளை அனுப்பு. அந்த சபைகளை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறாராம் வாசிங்க. அதே இதுல 20வது வசனம் வாசிங்க. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். ஆண்டவர் பிரஜாதிகளை எப்படி வச்சிருக்காரு பாத்தீங்களா? குத்து விளக்குகளாகவும் அவருடைய கரங்களிலே உள்ள நட்சத்திரங்களாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் இந்த ஆலயத்தில் உள்ள பிள்ளைகளை நம்மை ஆண்டவர் எப்படிமா வச்சிருக்கிறாரு? குத்து விளக்குகளாக. நம்ம எப்படி இருந்தோம்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத பிள்ளைகளாக இருந்தோம். நம்ம ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லாதவர்களாக இருந்தோம். இன்னைக்கு எப்படி வச்சிருக்கிறாரு? குத்து விளக்குகளாக. வாயை திறந்து சொல்லுங்க. குத்து விளக்குகளாக, குல விளக்குகளாக, அவருடைய கரங்களிலே உள்ள நட்சத்திரங்களாக வைத்திருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவன் நட்சத்திரத்தை வச்சா இப்படி வச்சிருப்பாரா, இப்படி வச்சிருப்பாரா? எப்படி வச்சிருப்பாரு? கரங்களை நீட்டி கரங்களிலே நட்சத்திரத்தை வைத்து அந்த 7 குத்து விளக்குகளுக்குள்ளும் ஆண்டவர் என்ன பண்றார்? பார்த்து அழகு பார்க்கிறார். என்ன அர்த்தம்? பிரஜாதிகளாகிய நமக்கு ஆண்டவர் நட்சத்திரங்களாகவும். வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவர் நம்ம எப்படி வைத்திருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. நட்சத்திரங்கள். எப்படி சொல்லுங்க? ராத்திரியில் பார்க்குறீங்களா? சத்தமா சொல்லுங்க. தலையை குனியவே குனியாதீங்க. என்னைக்கு இப்படி உட்காராதீங்க. நேருக்கு நேராக பாருங்க. ஆண்டவர் நம்ம எப்படி வைத்திருக்கிறாரு? நட்சத்திரங்களாக. சத்தமா சொல்லுங்க. நட்சத்திரங்களாக வைத்திருக்கிறார் ஐயா. நம்முடைய இஸ்ரவேலர்களுக்கு இல்லாத ஒரு சாக்கியத்தை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் இந்த ஆலயத்துக்கும் கொடுத்தாருன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷம். நம்முடைய கரங்களை தட்டி சொல்லுவோமா? எங்கே இருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாகிய நம்மை நட்சத்திரங்களாக 4 பேர் பார்த்து அழகு பார்க்கிற அளவுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த அதிகாரத்துக்காக ஸ்தோத்திரம். வந்துட்டோம். பார்த்தீங்களா? எங்கே இருந்தோம்? பாவிகளாய், துரோகிகளாய் இருந்த நமக்கு ஆண்டவர் சிலுவையில நடந்த வழக்கிலே கொடுத்த வெற்றியினால பை த ஆர்டர் ஆஃப் கிராஸ் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த அதிகாரத்தில் இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்? ஆண்டவருடைய கரங்களில் இருக்கிற நட்சத்திரங்களாக. ஹல்லேலூயா. அந்த நட்சத்திரத்தை பார்க்கறதுக்கு யார் பார்க்குறா? தேவ தூதர்கள் பார்க்குறாங்க. இது யாரப்பா? ஆண்டவருடைய கரத்தில் நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் நமக்கு ஒரு பரிசை கொடுக்கிறார் பாருங்க. பிரஜாதிகளுக்கு ஆண்டவருடைய அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பிரஜாதிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேலே இறங்கினார். பல பல பாஷைகளை பேசினார்கள். யார் பேசினா? பிரஜாதிகளாகிய கொர்நேலியு. இப்போ என்ன பண்ணுறாரு? அந்த வார்த்தையை கேட்ட உடனே அபிஷேகம் அவங்க மேலே என்ன ஆயிட்டு? இறங்கினர். பிரஜாதிகளுக்குள்ள அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இல்லாத மிகப்பெரிய ஸ்லாக்கியமாகிய அபிஷேகம் இறங்கினது. ஹல்லேலூயா. இப்போ என்ன ஆயிட்டு? இஸ்ரவேலர்களை விட இந்த மக்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகளாய் மாறினார்கள். கையை தட்டி சொல்லுவோமா? எல்லாம்
கரங்களை தட்டி சொல்லுவோமா? வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள், ஆண்டவருடைய வல்லமைகள் அதோடு இணைந்து அவருடைய அபிஷேகமும் இறங்கினதையா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள், ஆமென் சொல்லுங்க. நம்மளால் எவ்வளோ கொடுத்து வைத்தவர்கள் அலையில சொல்லுவோமா? ஜாதிகளாகிய நம்ம மேல, இஸ்ரவேலர்கள் அல்லாத நம்ம மேல ஆண்டவருடைய அபிஷேகம் இப்பொழுது இறங்குவதாக. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்டு உடைப்பூஞ்சதமா